ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எந்த கேள்வி பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு டைட்டில்லையும் போர்டில் இருக்குது. ஸோ வாங்க நம்ம கேள்விக்குள்ளே போவோம். கேள்வியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க, ஒரு வட்டம் இருக்குது. இல்லை வட்டத்தொட்டு பருதியில் ஏடிசிபிங்கிற 4 புள்ளிகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த 4 புள்ளிகளில் ஏடிங்கிற இந்த கோடும் பிசிங்கிற இந்த கோடும் சமாந்தரமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. உங்கள்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா சிபிடி இந்த கோணம் எத்தனை பாயின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் அதை எக்ஸ்ன்னு சொல்லிக்கொள்கிறேன். இப்போ இதை நான் கண்டுபிடிக்கணும். என்ன ஐடியா அப்படின்னு சொன்னால், துண்டக்கோணங்கள் அடிப்படையாக வச்சும் அதாவது முக்கோணி ஒன்றுட்டு ஒரு பக்கத்தை நீட்டும் பொழுது உருவாகும் புறக்கோணம் அதுட்டு அகத்து எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமனாக இருக்கும் அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு செய்யப்படும். இப்போ இந்த முக்கோணிக்கே ஒரு பக்கம் நீட்டும் பொழுது ஒரு புறக்கோணம் உருவாகுது. இது இதுட்டு அகத்து எதிர்கோணங்களான இதுட்டும் கூட்டுத்தொகைக்கு சமனாக இருக்க போகுது கூட்டுத்தொகைக்கு. சரிதானே? இப்போ நம்ம இவர் தெரியும், இவரை கண்டுபிடிச்சோம்னு சொன்னாக்க எக்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்ம இவர் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, துண்டக்கோணங்களை வச்சுக்கொண்டு இப்போ பாருங்க, 2 சமாந்தர கோடை ஒரு குறுக்கோடு இடை வெட்டும் பொழுது இங்கே ஒன்று விட்ட கோணம் உருவாகுது. ஒன்று விட்ட கோணம் பருமனில் சமன். ஸோ இவர்ட்டு பருமனுக்கு இவர் சமனாக இருப்பார். இவருக்கு இவர் ஒன்று விட்ட கோணம். இவர் 40 இருந்தால் இவரும் 40 பாக்கையா இருப்பார். சரிதானே? அப்படி இருக்குமா இருந்தால் இப்போ துண்டக்கோணம் அப்படின்றது அடிப்படையாக சொல்லும் பொழுது இந்த 2 புள்ளி சிடிங்கிற 2 புள்ளிகள் அடிப்படையாக வச்சோம்னா, இந்த 2 புள்ளிகள் பருதியில பிங்கிற புள்ளியினூடாக ஒரு கோணம் அமைது. இது 40 பாகை. இதே 2 புள்ளிகள் அடிப்படையாக வச்சு ஏங்கிற புள்ளியில பருதியில வேரி துண்டத்துல சிஏடிங்கிற இன்னொரு கோணம் உருவாகுது. இதுவும் இதே 2 புள்ளியை அடிப்படையாக வச்சிருக்கனால இதுவும் துண்டக்கோணம் பருமனில் சமன் 40 பாகையா இருக்கும். ஸோ இவரும் நம்ம 40 பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ எக்ஸுக்கான தீர்வு வரப்போகுது. எக்ஸ் அப்படின்றவர் எப்படி இருக்க போறாரு, 40 பாகையோட 40 பாகையை கூட்டுவாராக இருந்த எக்ஸ் வந்துடுவார். ஸோ எக்ஸுங்கிறது 80 பாகை. சரித்தனை கைஸ். ஸோ இப்படித்தான் அந்த கேள்விக்கு நம்ம ஆன்சருக்கு போகணும். இந்த இன்னொரு மெத்தடில் செய்ய போனோம். நான் இதோ ஒரு முக்கோணியை எடுத்துன்னு சொன்னாக்க, இந்த 2 புள்ளிகளை அடிப்படையாக வச்சா இது 2 துண்டக்கோணம். இவர் 40 பாகையாக இருந்தால் இவர் 40 பாகையாக இருப்பார். இது ஒரு முக்கோணின்னு சொல்லும்பொழுது இந்த முக்கோணி நீட்டும் போது இன்னொரு புறக்கோணம் உருவாகுது. இது இதுட்டு அகத்து எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமனாக இருக்குமா? அந்த 2 பேரையும் கூட்டினா இவர் வருவார் 80 பாகை. சரிதானே கைஸ்? இந்த கேள்வி ரொம்ப இலவான கேள்வி. 2 முறைகளை செய்யலாம். ஸோ உங்களுக்கு எந்த மெத்தட் ஓகேவா இருக்கும், டக்குன்னு உங்களுக்கு எதில் ஐடியா வருதோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி என்ன செஞ்சுக்கொள்ளுங்க, ஆன்சருக்கு போய்க்கொள்ளுங்க. இலகுவான கேள்வி விளங்கியிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.